லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்ல இருக்கிற 7th லா. ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி யாராவது பேசும்போதோ அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இந்த டிஃபென்சிவ்னஸ். லா ஆஃப் டிஃபென்சிவ்னஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க அட்டாக் பண்ணி பேசலாமனு உணரும் போது அவங்க நம்ம சொல்றதை லிசன் பண்ணாம திருப்பி நம்மள்ட்ட அவங்க ஆர்கியூ பண்ணவோ இல்லைன்னா சேடா உட்கார்ற மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்களோட கேமை பார்த்து நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேச வரும்போது அவங்க லிசன் பண்ணாம அவங்கள்ட்ட திருப்பி ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிரீத் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிச்சாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்க மாரல் ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தவங்க நம்ம சொல்றதை கேட்காம ஏன் திருப்பி நம்மள்ட்ட ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம கைண்டா எஃபெக்டிவா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதனால நம்ம சொல்ற வேண்டிய விஷயத்த அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் வேல சொல்லிட முடியும். ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புது விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.